நம் இடைக்காட்டூராலயம் அருளின் ஆலயம், நம் இடைக்காட்டூராலயம் அன்பின் ஆண்டவர் திரு இருதய ஆண்டவர், அன்பின் ஆண்டவர் திரு இருதய ஆண்டவர். வந்தோ இதயம் கண்டோ ஆனந்தம் ஆனந்தமே, செல்வோம் அன்பை சொல்வோம் எந்நாளும் எந்நாளுமே. தந்தை மகன் தூயாவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் தந்தையின் அன்பும் தூயாவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இந்த பெருவிழா வழியாக இந்த நாளிலே நம்முடைய வாழ்வாதாரத்திற்கு தேவையான உணவாதாரத்தை கொடுத்து கொண்டிருக்கின்ற உழவர் பெருமக்களை நன்றியோடு நினைத்து பார்க்கின்றோம். விவசாய தொழிலுக்கு மாபெரும் உதவியை செய்து கொண்டிருக்கின்ற இயற்கையை நன்றியோடு நினைத்து பார்த்து கொண்டிருக்கின்றோம். இன்னுமாக பொங்கல் விழாவை கொண்டாடுகின்ற வேளையில் கிறிஸ்தவர்களாகிய நாம் நம்முடைய வாழ்வின் ஆன்ம அறுவடையை செய்ய கடமைப்பட்டவர்களாம் இருக்கின்றோம் என்பதையும் இந்த திருவிழா நமக்கு உணர்த்துகின்றது. ஆக இந்த 3 சிந்தனைகளை தாங்கியவர்களாக இந்த திருப்பலியில் பங்கெடுத்து நம்முடைய வாழ்வின் ஆசீர்வாதங்களை இந்த திருத்தலத்தின் வழியாக இறுதி ஆண்டவனை பெற்றுக்கொள்ள உங்களை அன்போடு அழைக்கின்றோம். கடல் கடந்து சென்றாலும் தீ நடுவே நடந்தாலும் புயல் சூழ்ந்து எழுந்திடும் காரிருளை நீ கடந்திட நேர்ந்தாலும் உன்னோடு நான் இருப்பேன், உன்னோடு நான் இருப்பேன். அஞ்சாதே கலங்காதே, கடல் கடந்து சென்றாலும் தீ நடுவே நடந்தாலும் புயல் சூழ்ந்து எழுந்திடும் காரிருளை நீ கடந்திட நேர்ந்தாலும் உன்னோடு நான் இருப்பேன், உன்னோடு நான் இருப்பேன். அஞ்சாதே கலங்காதே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 12 இறை வார்த்தைகள் 13 முதல் 21 முடிய. கூட்டத்தில் இருந்த ஒருவர் இயேசுவிடம், போதகரை, சொத்தை என்னோடு பங்கிட்டுக் கொள்ளுமாறு என் சகோதரருக்கு சொல்லும் என்றார். அவர் அந்த ஆளை நோக்கி, என்னை உங்களுக்கு நடுவராகவோ பாகம் பிரிப்பவராகவோ அமர்த்தியவர் யார் என்று கேட்டார். பின்பு அவர் அவர்களை நோக்கி, எவ்வகை பேராசைக்கும் இடங்கூடாதவாறு எச்சரிக்கையாயிருங்கள். மிகுதியான உடைமைகளை கொண்டிருப்பதால் ஒருவருக்கு வாழ்வு வந்து விடாது என்றார். பிரியமானவர்களே, பொதுவாக தமிழ் பண்பாட்டு கலாச்சாரம் எப்பொழுதுமே நன்றி மிகுந்த ஒரு சமூகமாக பண்டைய வரலாற்றிலும் சரி, நாம் வாழ்கின்ற இன்றைய வரலாற்றிலும் நாம் கண்டுகொள்கின்ற அனுபவிக்கின்ற ஒரு சிறப்பு அம்சமாகவே இருக்கின்றது. எனவேதான் இன்று திருச்சபையானது
பொங்கல் விழாவை ஒரு கலாச்சார விழாவாக மட்டுமல்ல, மாறாக இறைவனுக்கும் உழவருக்கும் நன்றி சொல்கின்ற ஒரு பெருவிழாவாக நமக்கு அர்த்தத்தோடு கொண்டாட அழைப்பு தந்திருக்கின்றது. இந்த சிந்தனையிலே அறுவடை பெருவிழா, உழவர் திருவிழா, பொங்கல் பெருவிழா என்ற பெயர்களை தாங்கியிருக்கின்ற இந்த நாள் கொண்டாட்டம் பழையாகமத்தின் ஆதாரத்தை கொண்டிருக்கின்றது. நம்முடைய மீட்பின் முன்னோர்களாகிய இஸ்ராயல் மக்கள் 5 பெருவிழாக்களை கொண்டாடி மகிழ்ந்தார்கள். அதிலே ஒன்றுதான் அறுவடை திருவிழா. இந்த மக்கள் பெரும்பாலும் விவசாயிகளாக வாழ்ந்தார்கள். நாடோடிகளாக வாழ்ந்தவர்கள் ஆங்காங்கே நிலவளம் காணக்கூடிய இடத்திலே தன்னுடைய விவசாய தொழிலை பல வகையிலே பயிரிட்டு அந்த அறுவடையின் முதற்கனியை இறைவனுக்கு கொடுக்க வேண்டும் என்ற நிலையிலே இந்த அறுவடை திருவிழாவை கொண்டாடினார்கள். இந்த அறுவடை கொண்டாட்டத்தின் கூறுகள் 2. ஒன்று, அறுவடைக்கு பயிர் செய்வதற்கு விவசாயத்திற்கு உதவி செய்த கடவுளுக்கு நன்றி சொல்வதற்காகவும், இந்த விவசாயத்தை நல்ல முறையிலே பெறுவதற்கு உதவியாக இருந்த இயற்கை, கால்நடைகள் இவைகளுக்கும் நன்றி சொல்கின்ற விதமாகவும் அமைந்திருக்கின்றது. இந்த சிந்தனையை பின்புலமாக வைத்துத்தான் இன்று கிறிஸ்தவர்களாகி நாமும் நம்மிலே பலர் விவசாயிகளாக இருந்த போதும் நாம் இந்த பொங்கல் விழாவை விவிலிய பின்னணியிலே கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். நமக்கு இன்று உணவாதாரத்தை கொடுக்கின்ற உழவர் பெருமக்களை நாம் நன்றியோடு நினைத்து பார்க்கின்றோம். அவன் சேற்றிலே கை வைத்தாத்தான் நாம் சோற்றிலே கை வைக்க முடியும் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு இந்த உணவை உண்பதற்கு அடித்தளமாயிருக்கூடிய உழவர் பெருமக்களை நம் நாளிலே நன்றியோடு மிக மிக நன்றியோடு நினைத்து பார்த்து அவர்களுக்கு வணக்கத்தை மரியாதை செய்கின்ற ஒரு நாளாகவே இருக்கின்றது. எனவேதான் நிலத்தின் முதல் பலனை பச்சரிசியாக ஆக்கி அதை பொங்கலிட்டு இறைவனுக்கும் இயற்கைக்கும் உழவனுக்கும் நாம் நன்றி சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். கொடுப்பது இன்பம் பெறுவதில்லை, தந்தேன் என்னையே அன்புடனே. கொடுப்பதன் இன்பம் பெறுவதில்லை, தந்தேன் என்னையே அன்புடனே. சரணடைந்தேனே சரணடைந்தேனே, ஆவியே உம்மிடம் சரணடைந்தேன். பிரியமானவர்களே, நாம் அனைவரும் ஒன்றாக இணைந்து வந்து நம்முடைய பரமதந்தை அர்ப்பணிக்கின்ற இந்த காணிக்கை அவருக்கு ஏற்ற ஒன்றதாக அமையும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் நன்மைக்காகவும் நமது பரிசுத்த திருச்சபையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பழியை ஏற்றுக்கொள்வாராக. மகத்துவம் மிக்க இறைவா, தை பிறந்த பொங்கல் நாளிலே நன்றி பெருக்கொண்டே திருமண் கொண்டு வந்திருக்கின்ற எங்கள் உழைப்பின் பயனை காணிக்கல் வழியாக ஏற்றருளும். எங்களையும் எங்கள் உழைப்புக்கு பயன்படும் ஆடு மாடுகளினை ஆஸ்வதித்து பருவ மழையை தவறாது பொழிந்து எம் நாட்டின் வளம் பெருகச் செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். தூயவர் 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 உலகிறைவனாம் ஆண்டவர், வானமும் வையமும் யாவொன்றும் மாட்சிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசனா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசனா, உன்னதங்களிலே ஓசனா. வானக தந்தையே,
நீர் மெய்யாகவே தூயவர், புனிதத்துக்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இந்த காணிக்கையை புனிதப்படுத்த வேண்டும் என உம்மை தாழ்மையோடு மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாக இரத்தமாக எங்களுக்கு இவை மாறுவதாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த இரவிலே அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைபொருள். எனக்காக மரித்தீர், எனக்காக உயிர்த்தீர், மீண்டும் வருவீர், உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியல் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இதோ உலகின் பாவங்களை போக்கின்ற உண்மையான செம்மறி. இவரே இந்த நாளிலே நம்முடைய உள்ளங்களிலே மகிழ்ச்சியை பொங்கச் செய்கின்றார், உறவுகளை பொங்கச் செய்கின்றார், இரக்கச் செயலில் பொங்கச் செய்கின்றார். இவர் தருகின்ற திரு உணவையும் நாம் உண்டு இவருக்காக வாழ்வதற்கென்று அழைக்கப்பட்டிருக்க நாம் அனைவருமே பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, தேவரின் என் உள்ளத்தில் எழுந்து வர நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், என் ஆன்மா குணமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திருரத்தம் என்னையும் மக்களை நிறை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வதாக. ஆமென். ஆண்டவர் இயேசு உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழ்வோம், நம்பிக்கையின் பயணம் தொடர்கின்றது. இறைவா உமக்கு நன்றி.